பிரியன், பாமகவினுடைய நிறுவனர் ராமதாசனுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பில் இன்றைக்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இரண்டு விஷயங்களாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக கூட்டணி சார்ந்த விஷயம். திமுகவுடனோ அதிமுகவுடனோ எந்த கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. அது தொடர்பாக பரப்பப்படும் தகவல் வதந்தி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்பதை ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். இது யாருக்கான செய்தியாக பார்க்க வேண்டும்? அதாவது ராமதாஸ் எப்பவுமே ரொம்ப ஷ்ரூட் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அதனால எந்த விஷயத்தையும் அவர் அவ்வளவு ஈஸியா கமிட் பண்ணிட மாட்டாரு அப்படின்றதுதான் அவருடைய நேச்சராக இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணி இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வரும்போது அவர் ரொம்பவே கண்ட்ரோல்டா இருப்பாரு, கார்டடா இருப்பாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, யார்கிட்ட பேசுறாரு அப்படின்றதெல்லாம் அவ்வளவு எளிதாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அல்ல. அதுதான் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பார்கெனிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த தருணத்துல இப்போ அவருக்கு திமுக பக்கம் அவர் பேசி கொண்டிருக்கிறார். திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இது முதலமைச்சருடைய ஒரு பேச்சும் பேச்சுக்கு பிறகு இது வந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கிறது அப்படின்றது கூட நீங்க கவனிக்கணும். ஏன்னா புதிய கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரதாக இருக்கிறது அப்படின்னும் போது இமீடியட்டா அந்த ஸ்பெகுலேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இமீடியட்டா அந்த பேச்சு அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருச்சு. பாமகவோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கருத்துக்கள் எல்லாம் பொதுவெளியில வரும்போது தற்போது அது பாமகவுக்கு ஒரு சரியான சிச்சுவேஷனா இருக்காது. ஏன்னா இவங்க பேசுறாங்க அப்படின்னும் போது அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னு நினைக்கும் பட்சத்துலதான் அவர் அதற்கு அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். திமுகவுடன் எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. ஆனா இருவருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்றைக்கும் நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு கூட அவர் சொல்லல. அதாவது இது தொடர்பான முடிவுகள் எல்லாம் கட்சியுடைய உயர்மட்ட குழு கூட்டங்கள்ல முடிவு செய்து அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் அப்படின்றதா சொல்றாரு. சோ பேசிக்கலி இதுல இருந்து ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா திமுக அதிமுகவுடன் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை, எதிர்காலத்தில் இருக்குமா இல்லையா அப்படின்றது உயர்மட்ட குழுல பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்றது. இன்னொரு பக்கம் அது பிஜேபிக்கும் ஒரு செக் வைக்கிறாரு. பிஜேபி இப்ப அன்புமணி ராமதாஸ் சமீபத்துல டெல்லிக்கு போயிருக்காரு, எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை சந்திச்சிருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது அவருக்கு பிஜேபி பின்புலத்திலிருந்து இயக்குகிறதா அல்லது அவருக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்கும்போது அதையும் அதுக்கும் ஒரு மெசேஜாக தான் அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க குறிப்பிட்ட மாதிரி அன்புமணி டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அதனுடைய நோக்கம் அல்லது அது சார்ந்து என்ன நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விகள் இருக்கும் பொழுதே எம்எல்ஏ அருள் அவருடைய நீக்கம் சார்ந்த முடிவை அன்புமணி எடுக்க முடியாது என்ற கருத்தையும் ராமதாஸ் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு அவர் கொறடாவாகவும் இருக்கிறார் என்பதையும் குறிப்பிடுகிறார். பொதுவாக கொறடாவுக்கான அதிகாரம், அவரை நீக்குவதற்கான வழிமுறைகள், நடைமுறைகள் இதெல்லாம் என்னவாக புரிந்து கொள்ள வேண்டும்? ராமதாசனுடைய இந்த விளக்கத்தின் முக்கியத்துவம் என்ன? அன்புமணி ராமதாஸுக்கு யாரையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ அதிகாரம் இல்லை அப்படின்றதுதான் ராமதாஸுடைய பொசிஷனாக இருக்கிறது. அதுதான் அவர் உறுதிப்பட தெரிவிக்கிறார். இப்ப தேர்தல் ஆணையம் வரை இது செல்கிறது, தேர்தல் ஆணையத்தில் இது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னும் போது அவருக்கும் புரிகிறது இதற்கு ஒரு நீண்ட சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தெரிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ அருளை நீக்கி இருப்பது அப்படின்றது, அருள் கொறடாவாக இருக்கிறார், அவரை நீங்க அவ்வளவு எளிதாக நீக்கிவிட முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நிறுவனருக்கும் சில பவர்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் பாமகவுடைய பைலா சொல்லுகின்ற விஷயம். ஏன்னா எந்த முடிவுகளாக இருந்தாலும் அது மிகவும் முக்கியமான முடிவுகளாக இருக்கும் பட்சத்துல, அதாவது நிர்வாகிகளுடைய முடிவுகள் அப்படின்றதெல்லாம் பொதுக்குழுல தான் அந்த முடிவுகள்லாம் எடுக்கப்படும். அந்த பொதுக்குழு என்பது இவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த பைலால ஒரு விதி என்பது இருக்கிறது அப்படின்னும் போது ராமதாஸுடைய கூற்று என்னவாக இருக்கிறதுனா, ஸ்டில் ஐ எம் இன் பொசிஷன், நான் தான் இந்த கட்சியுடைய நிறுவனர், நான் தான் தலைவர், எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதெல்லாம் செய்வது அப்படின்றது அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்ற அந்த பொசிஷன் தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பார்க்கணும் டாக்டர் ராமதாஸ் தரப்புல இருந்து டெல்லிக்கு என்ன மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படுகிறது, குறிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க. ஏன்னா கடந்த பிரஸ் மீட்ல
திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பதவியில இருந்து நீக்கியது தொடர்பாக நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், அதெல்லாம் பின்னாடி பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா அப்படின்னாரு. அப்போ அந்த அந்த சீரியஸான முடிவுகளுக்கு எல்லாம் திரு ராமதாஸ் அவர்கள் அப்பொழுது தயாராக இல்லை அப்படின்னும் போது, தற்போது அன்புமணி ராமதாஸ் போயிருக்காரு அப்படின்னும் போது அதற்கான கவுண்டர் விஷயங்களையும் அவர் வருகின்ற நாட்கள்ல செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நன்றி திரு ஷபீர், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.